இயேசுவின் குரலூழியம் வழங்கும் அனுதின மன்னா. இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான நல்ல நாளிலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எப்பிராயீமின் காரியங்களை குறித்து 8வதாக இந்த நாளிலே உங்களோடு கூட பேசும்படியாக வாய்ப்பினை தந்த தேவனை துதிக்கிறேன். வேத புஸ்தகத்திலே ஓசியா 6:10 எப்பிராயீமின் வேசித்தனத்தினாலே இஸ்ரவேல் தீட்டுப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், இன்றைக்கு வேசித்தன பாவத்தினாலே அருமையானவர்களே உலகம் சீர்கெட்டு கிடக்கிறதை எல்லோரும் அறிந்திருக்கிறீர்கள். ஆம், சிறு பிள்ளைகளையெல்லாம் இன்றைக்கு சீரழித்து அவர்களை கொலை செய்து இன்றைக்கு விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் உலகம் போய்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை, இந்த விபச்சார பாவத்தினாலே எய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வியாதி, ஆம், அதற்கு மருந்து இல்லை. அதனால் பாதிக்கப்பட்டு அநேகர் பாதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த விபச்சாரத்தினாலே அருமையானவர்களே குஷ்டரோகம் வியாதிகள், தோல் வியாதிகள், பலவிதமான வியாதிகள் இன்றைக்கு மனுஷனை பாதித்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இவை எல்லாவற்றையும் அறிந்திருந்தும் மனிதனுடைய வாழ்க்கையிலே, மாம்சத்திலே, அவனுடைய ஜீவியத்திலே விபச்சாரத்திற்கு முக்கியம் கொடுத்து, வேசித்தனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை, இஸ்ரவேலையும் அவன் தீட்டுப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த இஸ்ரவேலையே அது தீட்டுப்படுத்த செய்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே தான் வேத புஸ்தகத்திலே மத்தேயு 15:19 இருதயத்திலிருந்து வேசித்தனம் புறப்படுகிறது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இருதயத்திலிருந்து தான் இந்த வேசித்தனமான எண்ணம் புறப்பட்டு வருகிறது. இதை நாம் மறந்துவிடக்கூடாது. இருதயம் சிந்திக்கிறது, மாம்சம் செயல்படுகிறது. ஆம், அருமையானவர்களே, ஆகையினாலே தான் நீதிமொழிகள் 23:27 வேசி ஆழமான படுகுழி என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19:2 தன் வேசித்தனத்தினாலே பூமியை கெடுத்தார்கள் என்று வேத புஸ்தகத்தில் பார்க்கிறோம். இந்த வேசித்தனத்தினாலே இன்றைக்கு பூமி முழுவதும், உலகம் முழுவதும் இன்றைக்கு சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறது. ஆம், கணவனுக்கு தெரியாமல் மனைவி விபச்சாரம் செய்வது, மனைவிக்கு தெரியாமல் கணவன் விபச்சாரம் செய்வது, பெற்றோருக்கு தெரியாமல் வாலிப பிள்ளைகள் விபச்சாரம் செய்வது. ஆனால் தேவனுக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறது, மறந்துவிடக்கூடாது. ஆகையினாலே தான் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6:18 வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் அருமையானவர்களே, 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4:3 வேசித்தனத்திற்கு விலகி உங்களை காத்து கொள்ளுங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் தெளிவாய் சொல்லுகிறார். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே வேசித்தனத்துக்கு விலகி நம்முடைய வாழ்க்கையை கரைபடாதபடி நாம் காத்து கொள்வோமானால் கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய ஜீவியத்தை அவர் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆகையினாலே தான் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6:18 சரீரம் வேசித்தனத்துக்கு உரியது அல்ல, அது கர்த்தருக்குரியது. ஏனென்றால் நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். ஆகையினாலே தேவன் வாசம் பண்ணுகிற இந்த ஆலயத்தில், இந்த ஆலயமாகிய சரீரத்திலே, இந்த சரீரத்தின் மூலம் விபச்சாரம் செய்வோமானால் அருமையானவர்களே அது கர்த்தருக்கு துரோகம் செய்கிற காரியம். சரீரம் வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்குரியது. ஆகையினாலே தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 16:30 வேசித்தனம் வெட்கங்கெட்ட ஒரு கிரியை என்று வேதம் சொல்லுகிறது. வேசித்தனத்தை போல ஒரு வெட்கங்கெட்ட கிரியை வேறு எதுவும் இல்லை. ஆகையினாலே வெட்கத்துக்கும் அவமானத்துக்கும் வேதனைக்கும் வியாதிக்கும் சோதனைக்கும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையற்ற ஒரு காரியம். ஆகையினாலே தான் அதற்கு வெட்கங்கெட்ட கிரியை செயல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இந்த வெட்கங்கெட்ட கிரியையை ஒருவன் செய்வானானால் அவன் தேவனுக்கு எதிரியானவன், தேவனுக்கு பிரயோஜனம் இல்லாதவன், தேவனால் அவன் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ஆகையினால்தான் நீதிமொழிகளின் புஸ்தகம் 29:3 வேசிகளோடு சம்பந்தப்படுகிறவன் தன் ஆஸ்தியை இழக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. வேசித்தனத்தினாலே அருமையானவர்களை இன்றைக்கு அநேகர் ஆஸ்தியை இழந்து, சொத்துக்களை இழந்து, அருமையானவர்களை இன்றைக்கு ஓட்டாண்டிகளாக, இன்றைக்கு வியாதி பிடித்தவர்களாக, இன்றைக்கு ஆஸ்பத்திரிக்கும் அருமையானவர்களை வீட்டுக்குமாய் அலைந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் வேதனைக்குரிய ஒரு காரியம், இதெல்லாம் ஒரு துக்கத்துக்குரிய ஒரு காரியம். ஆகையினாலே தான் அருமையானவர்களை வேத புஸ்தகத்தை கண்ணோக்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 30வது வசனத்திலே வேசிகளிடம் ஆஸ்தியை அழித்து போட்டான் கெட்ட குமாரன். ஆம், வேசிகளிடம் சென்று அவன் தன் ஆஸ்தியை எல்லாம், தகப்பன் கொடுத்த ஆஸ்தியை எல்லாம் அழித்து போட்டான். நம்முடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற ஆஸ்தியை வேசித்தனத்தின் மூலம் அழித்து போட்டால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் எங்கே இருந்து வரும், எப்படி நன்மை வரும் என்பதை யோசித்து பாருங்கள். ஆகையினாலே தான் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5:7 உங்கள் பிள்ளைகள் வேசியின் வீட்டில் கூட்டம் கூடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு டான்ஸு, களிகூற்று, அருமையானவர்களே பலவிதமான நாடகங்கள், சினிமா, சிற்றின்பங்கள், மோகங்கள் இவை எல்லாவற்றையும் தூண்டிவிடக்கூடிய இடங்களுக்கு கூடி அவர்கள் இன்றைக்கு தங்களையே கெடுக்கிறார்கள். ஆம் அருமையானவர்களே, இப்படியே கூடி தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து, தங்களுடைய ஜீவியத்தை கெடுத்து, கடைசியிலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே வேதனை அனுபவிக்கும் பொழுதுதான் அப்பொழுது ஐயோ யாருக்கு காயங்கள், யாருக்கு புலம்பல் என்று சொல்லி புலம்புவதை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே தான் 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது வேசித்தனம் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமானது என்று நாம் பார்க்கிறோம். மிக முக்கியமான ஒரு காரியம். தேவன் கொடுத்த சட்டதிட்டங்களிலே, நியாயப்பிரமாணத்திலே அருமையானவர்களே அது மீறுகிற ஒரு காரியம். வேசித்தனம் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமானது. இந்த நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் நாம் செயல்படும் பொழுது நீதியின் தேவனுடைய கரம் நமக்கு விரோதமாய் செயல்பட ஆரம்பித்துவிடும். அப்பொழுது அதை தாங்கிக் கொள்ள முடியாது. ஆகையினாலே தான் கலாத்தியர் 5:19 மாம்சத்தின் கிரியை வேசித்தனமாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். மாம்சத்தின் செயல்கள் எல்லாம் அருமையானவர்களே அது வேசித்தனத்துக்குரியது. ஆகையினாலே தான் வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே அருமையான இந்த நல்ல நாளிலே தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே வேசித்தனத்திற்கு விலகி ஓடி நம்முடைய வாழ்க்கையை நம்மை காத்துக்கொள்வது அவசியமாயிருக்கிறது. எபிரேயருக்கு நிருபம் 13வது அதிகாரம் 4வது வசனத்திலே விபச்சாரக்காரரை தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. விபச்சாரம் செய்கிறவனை தேவன் நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு நாள் வருகிறது. ஆம், இன்றைக்கு சுகபோகமாய் விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் இன்றைக்கு கலிகூர்ந்து குடித்து வெறித்து கும்மாளம் போட்டு இன்றைக்கு ஆடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் அருமையானவர்களை வேதனையின் நாள் வருகிறது, வெட்கத்துக்குரிய ஒரு நாள் வருகிறது, துக்கத்துக்குரிய ஒரு நாள் வருகிறது, அருமையானவர்களை நியாய தீர்ப்பின் நாள் வருகிறது. அன்றைக்கு விபச்சாரக்காரனை தேவன் தண்டிக்காமல் விடமாட்டார், தண்டனைக்கு தப்பவே முடியாது. ஆகையினாலே தான் வேத புஸ்தகத்தை நாம் கண்ணோக்குகிற பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 2:2 நாம் பார்க்கிற பொழுது வேதம் மிக அருமையாய் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், அருமையானவர்களே தங்கள் வேசித்தனத்தை விட்டு மனம் திரும்பாவிட்டால் தேவன் அவர்களை தண்டிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், வேசித்தன பாவத்தை விட்டு மனம் திரும்பாவிட்டால் தண்டனைக்கு நாம் தப்பவே முடியாது. ஆகையினாலே தான் இந்த அருமையான நாளிலே வேசித்தனம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விரியனைப் போல தீண்டிவிடும். அது நம்முடைய வாழ்க்கையிலே அருமையான விரியனைப் போல தீண்டும்போது தெரியாது. ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக அதன் விஷம் தலைக்கு ஏறும் பொழுதுதான் அதனுடைய வேதனையும் அதனுடைய அழிவும் அதனுடைய ஆக்கினையும் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தெரியும். ஆகையினாலே தான்
வேத புஸ்தகத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 9:2 நாம் பார்க்கும் பொழுது, தங்கள் வேசித்தனத்தை விட்டு மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் அழைக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான நல்ல நாளிலே தேவனுடைய ஆலயத்தை கெடுக்காது, விபச்சாரத்தில் ஈடுபடாது, நம்முடைய விபச்சார சிந்தையை விட்டு நம்முடைய வாழ்க்கையில் இடப்படாது, நம்முடைய மாம்சத்தின் சிந்தையாகிய செயல்களிலே விபச்சாரத்திலே எப்ராயிமை போல ஈடுபட்டு இஸ்ரவேலை தீட்டுப்படுத்தினது போல நம்மையும் நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சந்ததியையும் தீட்டுப்படுத்தி நம்முடைய ஆஸ்தியை அழித்து நம்முடைய வாழ்க்கையிலே வேதனைப்பட்டு வெட்கத்தோடு துக்கத்தோடு தெரிந்து கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலே ஆகிலும் உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் நீ தேவனண்டை திரும்புவாயானால் நிச்சயமாய் சமாதானம் உண்டு, விடுதலை உண்டு. உன்னுடைய விபச்சார பாவத்திலிருந்து விடுதலையை தந்து தேவன் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலே எப்ராயிம் வேசித்தனத்தினாலே இஸ்ரவேலை தீட்டுப்படுத்தினது போல ஆண்டவரே, எங்களுடைய விபச்சார பாவத்தினாலே, எங்களுடைய விபச்சாரம் என்கிற கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, விபச்சாரம், வேசித்தனம் இவற்றினாலே ஆண்டவரே நாங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆலயத்தை கெடுத்து ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இனி ஆண்டவரே வாழாதபடிக்கு இந்த நாளிலே கெட்ட குமாரன் மனம் திரும்பி ஆண்டவரே வந்தது போல, ஆம், கெட்ட குமாரனுக்கு எப்படி தகப்பன் கொடுத்த ஆஸ்தியை எல்லாம் அவன் அழித்தானோ அதே போல தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அழித்து இன்றைக்கு வேதனைப்பட்டு நிற்கிற ஒவ்வொரு விபச்சாரக்காரரையும் வேசிக்கல்லர்களையும் வேசிகளையும் தேவனண்டை திருப்பும்படியாக தேவனுடைய நாமத்தினாலே இயேசுவே நீர் எச்சரிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். திரும்புங்கள், மனம் திரும்பாவிட்டால் தண்டனைக்கு தப்ப முடியாது என்று சொல்லி நியாய தீர்ப்பு உண்டு. ஆம், அந்த நியாய தீர்ப்புக்கு தப்ப முடியாது என்று சொல்லி மிக தெளிவாய் சொல்லி இருக்கிற ஆண்டவரே, அவ்விதமாய் இந்த நாளிலே ஆண்டவரே நியாய தீர்ப்பின் நாள் வரும் முன்னே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் தண்டனைக்கு தப்பும்படியாக இன்றைக்கு எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு எங்களுடைய அக்கிரமங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரே எப்ராயிம் அறிக்கையிடாமல் அவன் வீணாய் போனான் ஆண்டவரே, அதே போல நாங்கள் போய்விடாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அறிக்கை செய்து விட்டுவிட்டு ஆண்டவரே உம்மை அண்டிக் கொண்டு உம்முடைய பரிசுத்தத்தையும் உம்முடைய நீதியையும் உம்முடைய உண்மையையும் படி நாங்கள் நடந்து தேவனுடைய ஆலயத்தை நாங்கள் கெடுத்து கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் தேவனுடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியத்தோடு கூட எங்களுடைய வாழ்க்கையில் வாழ வளர உமக்குள்ளே நாங்கள் ஆண்டவரே நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும், ஆசீர்வதியும். உம்முடைய ஆண்டவரே உன்னதத்தின் பலத்தினாலே ஆண்டவரே இந்த பாவ இச்சைகளிலிருந்து விடுதலை பெற்று ஆண்டவரே உமக்கென்று வாழ ஆண்டவரே நீர் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் செபிக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, அவ்விதமாய் செய்ததற்காய் ஸ்தோத்திரம், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஊழியத்தின் அனுதின மன்னாவை தினமும் கேட்டு பயனடைய சப்ஸ்கிரைப் பண்ணவும், நோட்டிஃபிகேஷன் பெற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணவும். ஜெப உதவிக்கு பிரதர் எஸ் ஜெபஸ்டின், ஜீசஸ் வாய்ஸ் மினிஸ்ட்ரீஸ், நம்பர் 376 பாரதியார் ரோட், காரைக்கால், பாண்டிச்சேரி ஸ்டேட், இந்தியா. பின்கோட் 609602. மொபைல் நம்பர் 9443875298. God bless you.